நீங்க சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க, என் கூடவே தங்கிக்கலாம். நாளைக்கு நம்ம 2 பேரும் மலை ஏறலாம் அப்படிங்கிறாப்புல. எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிருச்சு. அந்த சிவனே வந்து சொன்ன மாதிரி நான் வந்து உங்களை எதிர்பார்க்கணும்னு நினைச்சீங்க. உங்களை எப்படியா பாத்துன்னு நினைச்சேன் நானு. கரெக்டா பாத்துட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க பஸ் மதுரைங்களா? மதுரை. ஓகே ஓகே. நான் பேசுறது கேக்குதா? அந்த மாதிரி தான் நீ கட்டோடும் போயிட்டு இருக்காருலங்க, அவர் வந்து முஸ்லீம் ஆமாங்க. நண்பர்கள் கூப்பிட்டாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு அன்புக்காக வராரு. அந்த மாதிரி விளையாடாங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா ஒரு தடவைனாலும் லைஃப்ல இந்த கொண்டாரங்க மலை வந்து. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். ஆல்ரெடி தம்பளைனி டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நமக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான மலை இருக்கு பாத்தீங்களா? இது எங்க இருக்கு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீரனூர்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க. இந்த ஐயாவை வந்து ஆல்ரெடி நீங்க வந்து யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இவர் தான் இந்த மலையில எல்லாம் வந்துட்டு நடபாதை இருக்குமல்லங்க, அதுல வந்துட்டு கம்பி போட்டு வச்சிருப்பாரு. கடப்பாறை மூலியமா ரெடி பண்ணி கம்பி பிடிச்சி ஏறுற மாதிரி. அந்த கம்பியில எல்லாம் அப்படின்னா நம்மளால ஏறவே முடியாதுங்க. நான் ஒரு டைம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு டைம் மேல போயிட்டு வந்திருக்கிறேன். என்ன சொல்றது, இந்த பருவதமலை சொல்லுவோம் தெரியுங்களா? திருவண்ணாமலைக்கு அடுத்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பருவதமலைன்னு ஒரு மலை ஒன்று இருக்கும். அதுதான் வந்து தமிழ்நாட்டிலே மிக அட்வென்ச்சரான மலைன்னு சொல்லுவாங்க. அது 2வது தான். ஏன்னா நான் வந்து 2 மலையுமே வந்து ஏறிட்டு இறங்கியிருக்கேன். இந்த கொண்டரங்கி மலை இருக்குல்ல, வேற லெவல் அட்வென்ச்சரா இருக்கும். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து இந்த கொண்டரங்கி மலை வீடியோ பண்ணிருக்கேன். இப்போ வந்து இது வந்து 2வது வீடியோ. பாதாள முருகன் கோயில் இருக்கமல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். மனசே இல்லாம தான் போயிட்டு இருந்தேன். என்னடா ஈவினிங் ஆகி போச்சு, பகல் டைம் மத்தியானம் வந்தா கூட ஏறிட்டு இறங்கிருக்கலாம்னு சொல்லி நினைச்சு போயிட்டு இருந்தேன். கரெக்டா பார்த்தா ஐயா அங்கிருந்து நடந்து வந்தாரு பால் கொண்டுகிட்டு. நீங்க இருங்க, நாளைக்கு மலை ஏறிட்டு போலாம் அப்படிங்கிறாப்புல. தங்கறதுன்னு கேட்டு தங்கறதுக்குலாம் இடம் நான் பாத்துக்கிறோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க, என் கூடவே தங்கிக்கலாம். நாளைக்கு நம்ம 2 பேரும் மலை ஏறலாம் அப்படிங்கிறாப்புல. எனக்கு செம்ம ஹாப்பி ஆயிருச்சு. அந்த சிவனே வந்து சொன்ன மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன். உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு மிகப்பெரிய சிவன் பக்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா நீங்க என்ன பண்றீங்கன்னா போயிட்டு பாலை ஊத்திட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். நான் எங்க வெயிட் பண்றேன்? கோயில வெயிட் பண்ணிட்டா வருவீங்களா? சரி ரைட் மக்கள்ஸ், வேற லெவல். நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு இங்க அந்த கொண்டரங்கி மலைக்கு பக்கத்துல வந்து முனியாண்டி விலாசன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் ஒண்ணுங்க. சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நம்ம ஐயா இருக்காருலங்க, அவரை கேட்டேன், ஐயா உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமாங்கன்னு கேட்டேன். இல்ல வேணான்டாப்ல. நான் வற்புறுத்தே கேட்டேன், ஐயா இல்லைங்க ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்ல தம்பி நீங்க மட்டும் சாப்பிட்டு வாங்க, எனக்கு எது வேண்டாம் அப்படின்ட்டாரு. சாப்பிட்டு நம்ம போய் ஐயா கூடவே ஸ்டே பண்ண போறோம். சைவம் தான் சாப்பிட போறோம். ஏன்னா நம்ம வந்து மலை கீழே வந்து ஒரு கோயில் இருக்குதுங்க. மலைக்கு மேல சிவன் இருக்காரு, மலை கீழேயும் வந்து கோயில் இருக்கு. இன்னைக்கு நம்ம அங்கதான் ஸ்டே பண்ண போறோம். சொன்னால சைவம் சாப்பிட்டு அப்படியே போலாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு வந்து பாதாள முருகன் கோயில் போய் பண்ணலாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் காலையில சாப்பிட்டதுங்க, மத்தியானம் ஃபுல்லா சாப்பிடவே இல்லை, தண்ணி கூட ஒழுங்கா குடிக்கல, பசி உசுர எடுக்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடலாம், அமௌண்ட் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். சரி ஓகே மக்கள், நைட் இங்கே ஸ்டே பண்ணும்போது சாப்பிட்டு தான் ஆகணும். வாங்க போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். பரோட்டா செம்மையா இருக்குது. என்ன இலை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேற லெவல் இருக்கு. இலை தீந்து போச்சாமா, ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. பரோட்டா எப்படின்னா குட்டி குட்டியா ரொம்ப சூடா இருக்கும். உங்களுக்கு தெரியுமில்ல, ரொம்ப பெருசா இருந்து கெட்டியா இருந்தா நல்லா இருக்காது. குட்டி குட்டியா எடுத்தோம் அப்படின்னா லேயர் லேயரா வர மாதிரி செம்மையா இருக்கும். நான் 3 பரோட்டா வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு ஐயாவை போய் மீட் பண்ணுவான். செம்ம டேஸ்ட், செம்ம பசி வேற. படுக்கலாமுங்களா? படுக்கலாம். சரி சரி சரி. இங்க வாருங்க மக்கள், சாக்கு பெட்ஷீட் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டாரு. போலாங்களா? சரி வாங்க போலாம். அங்கேயே எடுத்துக்கலாமா? மக்கள்ஸ் இங்க வந்து நைட்ல வந்து ஒன்றும் தெரியல. இது வந்து நாடகம் மேடைங்களாமா, கலையரங்கம்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டுங்க நம்ம ஐயா வந்து கலையரங்கத்தில் இருக்காரு. மதுரையிலிருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அவையில படுக்கிற கிடக்கணும் தெரியல, அவங்களே வந்து கூட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாருங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பைக் எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா அவங்க மதுரைக்காரர் இல்லைங்க, அந்த பஸ்ல வந்திருக்காங்க. எங்க ஊருக்காரர் ஒருத்தர் சென்னிமலை, இன்னொருத்தர் வந்து சீனாபுரம் சொல்லிட்டு பெருந்துறை பக்கம். 2 பேரும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான். கிட்டத்தட்ட எங்க ஊருக்கு பக்கம் தான், ஒரு 20 to 25 கிலோமீட்டர் அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமா போச்சு. இதாவது இங்க இருக்கிறாரு. நான் வணக்கங்கண்ணா. அண்ணா பேருங்கண்ணா? என் பேர் ஆனந்தன். சென்னிமலை முருகன் கோயில் அடிவாரத்திலேயே வீடு. சென்னிமலை முருகன் கோயில் அடிவாரத்திலேயே வீடுங்க. சரி சரி சரிங்கண்ணா. நான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு இடத்துக்கு சிவன் கோயில போய் சந்திச்சு எல்லாம் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வர்றேன். சரி. இந்த முறை வந்து இந்த கோயிலுக்கு வரலான்னு ரொம்ப ஆசை. சரி. இன்னைக்கு இறைவனுடைய புண்ணியத்துல நம்ம நண்பர் பக்கத்து ஊருக்காரையும் நாங்க இன்னைக்கு பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதோட சந்தோஷங்கண்ணா. மக்கள் பாருங்க எப்படிலாம் நடக்குதுன்னு. நம்ம ஒரு ஏக்கத்துல வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம். அந்த ஐயா வந்தாரு, இருங்க தம்பி காலையில மலை ஏறிட்டு போலாம் அப்படின்னாரு. இங்க வந்து பார்த்தா கரெக்ட் நம்ம ஊருக்காரு. என்னதான் வந்து பேசுவாங்க யாரு இருந்தாலும் அது நம்ம ஊருக்காருனா நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா ஒரு தைரியமா இருக்குமில்ல, அந்த மாதிரி வேற லெவல் மக்கள்ஸ். ஐயா நான் என்ன சொல்றேனே தெரியல. இந்த அதான் நான் ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லிட்டேன். நீங்கள் சிவனை கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையே ஒரு அற்புதம் அட்வென்ச்சராக தான் இருக்கும்.
சரி ஓகே மக்கள் அப்படியே பார்க்கலாங்க. இப்போ டெய்லியுமே நைட் வந்து இங்க கலையங்கர்ல வந்து தங்கிக்கிறதுங்களா? ஆமாங்க. இங்க எல்லாம் மலையாட வரட்டிக்கிட்டு கூட ஜாலியா பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு அல்லவங்க மலைக்கு நைட்ல யாரையும் விடுறது இல்லைங்க. ஓ. ஊர் காவல் 7 ஊர் கட்பாடுங்க. ஓ. நைட்ல யாரையும் நீங்க இந்த ஊருக்கு காவலுங்களா? ஆமாங்க. ஓ நீங்க இந்த ஊருக்கு காவலுங்களா? ஆமாங்க. சரி 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 சரிங்க. அதனால படுக்க இங்க வந்து படுத்து ஐயனே நான் தூங்கணுங்க பிற்பாடு அப்படி இருந்து கேரளாக்காரருக்கு போயிட்டு வந்துருவாங்க. 11 மணி 12 மணிக்கு வருவாங்க. சரி. நான் படுத்து அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுட்டு வர படுத்து தூங்கிடுவனுங்க. அது இது பாட்டுக்கு போயிட்டு ஒரு 5 மணி 5:30 இறங்கி வந்து அது பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. கேரளாக்காரருங்களா? கேரளாக்காரருங்க. நான் பால் நாய்க்கிறேங்க. மாறில் 30 நாளைக்கு பால் நாய்க்கிற 30 நாளைக்கு மணி 4ன்னா படியாருவோம். 4:40 ஒருத்தர் கூட வரலைன்னா நான் ஒருத்தர் போனா 40 நிமிஷம் தான் எனக்கு மேல போறதுக்கு. சரி. கீழே வர்றதுக்கு 15 நிமிஷம். சரி. பூசாரி 6 நாள் கூட வந்தாங்கன்னா கூட்டிட்டு போனோம்னா கொஞ்சம் 1.5 மணி நேரம் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. சாமி தீபம் போட்டு பொங்கல் ஏற்பாடு பண்ணி பால் அபிஷேகம் செஞ்சுட்டு பொங்கல் சாதம் கொடுப்பாரு சாப்பிட்டு கீழே பரப்பிட்டு 15 நிமிஷம் தானுங்க. 6:15ன்னா 6:30ன்னா கீழே இங்க வந்துடுவோம். கோயிலுக்கு கீழே வந்துடுவோம். சரி. இன்னைக்கு வயசு 85 ஆச்சுங்க. 85 வயசுங்க? ஆமாங்க. இன்னைக்கு அந்த வேகம் இருக்குதுங்க. இன்னைக்கு அந்த வேகம் இருக்குது. 47 வருஷமா அவருக்கு பால் கேட்டுங்க. நான் 47 வருஷமா மார்கழி 30 தேதியுமே பால் கொண்டு வரீங்க இங்க இருந்து. வேற யாரும் கொண்டு போக மாட்டாங்க? நீங்க தான் பால். அதனாலதான் உங்க பேர் பால் நாய்க்கரு. ஆமாங்க. சரி. கம்பி ஓட்டதெல்லாம் 37 வருஷம். 37 வருஷமா கம்பி ஓட்டதுங்க. ஆமாங்க. இப்ப வேற யாரும் கம்பி போல, நீங்க தான் இந்த கம்பி ஊற போட்டதுங்களா? வேற வேண்டுதலைக்காக ஆதி பஸ்ல ஒரு 10 அடி 15 அடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆதி பஸ்ல 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுங்க. ஒரு 10 அடி 15 அடிக்கு தான் ஒரு 2-3 இடத்துல இந்த மலையில ஊடுருவான். 2-3 இடத்துல தான் 4 இடத்துல தான் இருந்ததுங்க. சரி. அந்த மேட் அந்த சோலைக்கு மேல உங்களுக்கு 2 சைடு அந்த மேட்ல மேல கவாயில் வரையில கம்பத்து வரையில போட்டது நீங்க தான் போட்டீங்க. மேல அந்த முக்கியமான அந்த ஒரு பயம் தெரியுற நல்ல இறக்கமான இடத்துல போட்டது நீங்க தான். ஆமாங்க. அந்த சஞ்சுருவா இருக்க இடத்துல போட்டதெல்லாம் நீங்க தான். ஆமாங்க. அன்னைக்கு ஒருத்தனே கம்பியை இப்படி பிடிச்சுக்கிட்டு இப்படியே அடிச்சு அன்னைக்கு இந்த சோலையெல்லாம் போடும்போது ஆள் கூப்பிட்டா ஆள் வந்ததுங்க. ஒவ்வொரு அடியாலும் ஒரு 6 மாசத்துல அடிச்சு போட்டு விட்டுனுங்க. இப்போ பாருங்க இங்க கோயில்ல இருந்து அந்த மேட்டு வரையில நான் ஒருத்தனாதான் அடிச்சு 1000 ரூபாய் கேக்குறானுங்க. 1000 கொடுத்தாலும் பரவாயில்லைங்க. மனசு வரமாட்டேங்கிறானுங்க. மனசு வேணும். ரெண்டாவதுங்க ஐயா, எவ்வளவு பயமா இருக்குது. எப்படிங்க எவ்வளவு தைரியமா அந்த வேலையில செஞ்சீங்க? மக்கள் உங்களுக்கு இப்ப தெரியாது, நாளைக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும். அந்த இடமெல்லாம் கரணம் தப்புனா மரணம் தான். ஏனுங்கய்யா? நான் வர்ற மக்கள் 5 வயசு குழந்தைகளுக்கு ஒரு 100 வயசான பெருசு எல்லாம் போகுது வருதுங்க. நான் வீடியோ கொடுத்ததுக்கு பிற்பாடு எக்கச்சக்கமா கூட்டம் வந்துகிட்டு இருக்குதுங்க. அதாதாங்க ஐயா, நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க நீங்க வீடியோ கொடுத்ததுக்கு அப்புறம். ஒரு காரியம் நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சந்தோஷங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அருமைங்க ஐயா. அப்படியே என்ன சொல்றது, அப்படியே சிவன் அம்சத்துல உங்களை பாக்குறேனுங்க ஐயா. மக்கள் அதுக்கு அடுத்துங்க சமுதாய கூடத்துல தான் படுத்துருந்தேங்க. அப்புறம் எல்லாம் நம்ம ஈரோட்டுக்காரர் கோயம்புத்தூர்காரர் தான் இன்னும் 4-5 பேர் வந்தாங்க. வரபடிங்க ஒருத்தர் சவ்வாதாட்டு இருக்குதுங்க, சென்டருக்கு மேலங்க சவ்வாது, அதை அடிச்சுட்டு வந்து டாப்லேட் இருக்குது. என்னால படுத்திருக்கவே முடியாது, தலை வலி மண்டை வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தயவுசெய்து இந்த ஜவ்வாது சென்டருக்கு அடிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கம்மியா அடிங்க. என்னால் முடியல, படுத்துக்க முடியல. அப்புறம் பார்த்துட்டு நான் ஐயா கூட போய் படுத்துக்கிறேங்க அப்படின்ட்டு எந்திரிச்சிங்க வந்துட்டுங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு ஐயா கூடவே தூங்கணும்னு சிவன் எழுதி வைக்கிறாரு. என்ன பண்ணுறது, எங்கே தெரியுங்களா? இங்கே பாருங்க, கீழே இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் பாருங்க, நந்தி இருக்குதுங்களா, உள்ளதான் கீழே கோயில், உள்ளதான் சாமி இருக்கிறாப்புல. இங்கே தான் படுக்கோன்னு இன்னைக்கு அவரு முடிவு பண்ணிட்டாப்புல. அப்புறம் அவருக்கு மீறி நம்ம என்ன பண்ண முடியும்? பாருங்க மக்கள், ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு எப்படி நடக்குதுன்னு. ஐயா தூங்கலாமுங்களா? சரி. ஐயா காவலுக்கு இருக்கிறாப்புலைங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த பசங்க வந்தா நைட்டோ ஏறுறாங்களாமாங்க. அது ஏறக்கூடாதுங்களாமா. நைட்டு ஏறுனா அப்படின்னா ரொம்ப அண்ணன்னு சொல்லிட்டா ரொம்ப டேஞ்சருங்க. அங்க மேல போகும்போது காத்து ஃபுல்லா அடிக்கும். கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி தான். நாங்க நடந்தே வந்துட்டோம். ஆமா, பஸ் ஒரு வண்டி விட்டாங்க.
மணி 1:30 மணி ஆச்சுங்க. ஐயா நான் பாத்திருக்கேன், நிறைய தடவை பாத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நாங்க சத்தியமா உங்களை எதிர்பார்க்கணும்னு நினைச்சீங்க. உங்களை எப்படியா பாத்துருன்னு நினைச்சேன் நானு. பாத்துட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க பஸ் மதுரைங்களா? மதுரை. ஓகே ஓகே. வேலுக்குன்னே மேல கொண்டு வைக்கிறீங்களா? மேல வைக்கிறீங்க. The next day. மக்களே காலை வணக்கம். நேற்று நம்ம நைட்டு வரும்போது நான் மட்டும்தான் இருந்தேன். இப்போ பாருங்களேன் நிறையா பேருங்க, கிட்டத்தட்ட இங்கே மட்டுமே ஒரு 20 பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க. அதுக்கடுத்து அங்கே கலையரங்கு இருக்கல்லங்க, அங்கே இருக்கிறாங்க. இங்கே எப்படின்னா இப்போ நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. யூடியூப்பில் போட்டு இந்த கொண்டரங்கி மேலே நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. நைட்டே வந்துடுறாங்க. நைட்டு வந்து இங்கே தங்கி இருந்துட்டு காலங்காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்புறாங்க. மணி இப்போ 5:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே வந்து மலையேற ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுங்க ஒரு 6 மணிக்கு கொஞ்சம் லைட்டாக வெடிக்கிட்டோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், நல்லா விஷயம் நல்லா தெரியும். அப்படியே நம்மளும் ஏற ஆரம்பிப்போம். அடுத்து வந்து பாருங்க, அமாவாசை வந்து நேற்று மதியத்துலேருந்து இன்னைக்கு மதியம் வரைக்குங்களா, அதனால 2 நாள் அமாவாசை. இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கறனால வந்துட்டு இந்த மண்டபம் இங்கே கீரனூர் இந்த நம்ம கொண்டரங்கி மலை இருக்குல்லங்க, இது அடிவாரத்துல மண்டபம் இருக்கு. கோயில் வந்து அங்க இருக்கு. கோயிலுக்கு பின்னாடி இந்த பக்கம் வந்துட்டு மண்டபம். இன்னைக்கு இங்க வந்துட்டு அன்னதானம் ரெடி பண்றாங்க. மேல நம்ம போயிட்டு வர மலை, பக்தர்கள் போயிட்டு வர மலைங்க, நம்மளுக்காக அன்னதானம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேலே போயிட்டு வந்துட்டு கீழே வந்து சாப்பிட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மண்டபம் ஒன்று காமிச்சேன் தெரியுங்களா, அதுக்கு மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இங்கே வந்து தண்ணி டேங்க் ஒன்று இருக்குதுங்க. இங்கே தான் குளித்தேன். காலங்கத்தோட செம்ம குளிருங்க. பச்சை தண்ணியிலே குளிச்சிட்டேன். 2 சொப்பு டக்குன்னு ஊற்றி சோப்பெல்லாம் போடல, சும்மா அப்படியே மேலே தேய்ச்சி விட்டு குளிச்சிட்டேன். இந்த பல்ல விளக்கிட்டு வாய்க்கு குளிச்சுட்டு மலைய ஆரம்பிச்சிடலாம். கணக்காக வந்து வெடிஞ்சிடும். உங்களுக்கு வந்துட்டு நல்லா கிளியராக தெரியும். சரிங்களா? சரி அப்படி பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம கொண்டரங்கி மலையை மேக் இருந்து கிழக்க பார்த்தோம்னு வைங்களேன், பார்க்கறதுக்கு சிவலிங்கம் மாதிரியே இருக்கும். மேலே வந்து இருக்கிறது லிங்கம், கீழே வந்து ஆவுட, 2 கலந்து இருக்கிற மாதிரி சிவபெருமான பார்க்குற மாதிரியே இருக்குது பாருங்களேன். மக்கள்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு அன்னைக்கு சட்டை இல்லாமல் தான் பார்க்க போறீங்க. பிகாஸ் நம்ம அண்ணாலாம் இருக்காருல்லங்க, அவர்லாம் சொன்னார், சட்டையை போட்டு வந்தீங்க அப்படின்னா வேத்து போயிரு, சட்டையெல்லாம் நனைஞ்சு போயிரு, அது வேஸ்ட் அப்படின்னாரு. அதனால் இங்கே பாருங்க, வேஷ்டி சட்டை இல்லாமல் நல்லா என்ன சொல்கிற சிவனை பார்க்கறதுக்கு இயற்கையோட இயற்கையாக ஏற போகிறோம். நல்லா ஜாலியாக இந்த ஒரு சட்டையெல்லாம் போட்டுருந்தோம்னா கூட அந்த வேத்துது அப்படின்னா மலை ஏறுறதுக்கு கொஞ்சம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக ஐயனை போய் பார்க்க போகிறோம், ஹாப்பியாக போய் பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்களேன், ஏகப்பட்ட பக்த கோடிகள்ங்க. இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப பெரிய கூட்டமெல்லாம் இல்லை, பட் இந்த மலைக்கு இதுவே கூட்டம் அதிகம் தான். நிறைய பேர் வந்துருக்குறாங்க. அமாவாசைங்க நிறைய பேர். அப்படியே போயிட்டுங்க இங்கே பிள்ளையார் இருக்காரு, பிள்ளையாரையும் வழிபட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். நம்மளுக்கு வந்து வேஷ்டி, நான் வந்து வேஸ்ட்டில் எதுவும் எடுத்துகிட்டு இல்லைங்க. நம்மளுக்கு வேஷ்டியெல்லாம் கொடுத்தது நம்ம ஊருக்காரர் தான், நம்ம சென்னிமலைக்காரருங்க அண்ணா தான். நான் வணக்கம், நான் ரொம்ப நன்றிங்கண்ணா. பரவாயில்ல விடுங்க, நம்ம சிவனடியார்கள்லாம் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்கோம். அப்படியா? போவோம். சரிங்கண்ணா, ஓகேங்கண்ணா. சரிங்க மக்கள்ஸ், வாங்க போயிட்டு பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போகலாங்க. வாருங்களா, இன்னைக்கு எப்படிலாம் நம்மளுக்கு கண்டென்ட் அமையுது. எல்லாம் அவன் செயல், சிவன் செயல், நமகள் எதுவுமே இல்லை. ஆண்டவா. அதுக்கடுத்து இங்கே வாருங்க, அருள்மிகு கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயம்னு சொல்லிட்டு கொண்டரங்கி கீரனூருங்க ஊரெல்லாம் போட்டு கும்பாபிஷேகம் செய்த நாளெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்துட்டு என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மலை கோயிலின் உயரம் வந்து 3825 அடிங்க. கோயிலின் சிறப்பு வந்து பாண்டவர்கள் வனவாசம் செய்த ஸ்தலம், அர்ஜுனன் தவம் செய்த இடம், மலை உச்சியில் வற்றாத சுனை, மலை லிங்க வடிவம். மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லிங்க வடிவம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல. கோவில் பூஜை வந்து வருடம் முழுவதும் பூஜை வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, சிறப்பு பூஜை எல்லாமே நடைபெறுங்க. சிறப்பு பூஜைகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தேவி வழிபாடு, மகா சிவராத்திரி விழா, சித்ரா பௌர்ணமி விழா, இதெல்லாமே வந்து சிறப்பு பூஜை வழிபாடு. இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நம்ம கேங் எல்லாமே, நம்ம ஈரோட்டுக்காரர் எல்லாமே நிற்கிறாங்க. வாங்க நம்மளும் போகலாம். அடிவாரத்தை தொட்டு கும்பிட்டுங்க அப்படியே நம்ம பயணத்தை வந்து ஆரம்பிப்போம். நான் ஏறலாங்களா? ஓகேங்கண்ணா. ஓகே, வெற்றி நம்மதே. ஓகே மக்கள். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், சிவாய நமக, சிவாய நமக. ஓகே மக்கள்ஸ், முதல் படியில் கால் வைக்கிறோம், அப்படியே ஏற ஆரம்பிக்கலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 5-6 படி ஏறி வந்ததுக்கு அப்புறம் இங்க லெஃப்ட் சைடில் வந்துட்டு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. இங்க வந்து நம்ம கேங் வந்து வில்வ இலை வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் சாமி போட்டு போலான்னு சொல்லிட்டு இதை பாருங்க சிறப்பாக பண்றாங்க. வில்வ இலை வரங்க, நம்மளும் வாங்க வில்வ இலை எடுத்து ஐயனுக்கு வச்சிருவோம், அர்ப்பணம் பண்ணிடுவோம்.
கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வணங்கிட்டு இதோ பாருங்க, இதுதான் வந்து கல்படி இருக்குல்லங்க, அதனுடைய முதல் படி தொட்டு கும்பிட்டு ஏற ஆரம்பிக்கலாங்களா? போலாங்களா? சரிங்க. மேலே வந்து மணி இருக்கு. ஓகே, இதோ பாருங்க, தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து உச்சி, கொண்டரங்கி மலையினுடைய உச்சி. இப்போ நம்ம அங்கே தான் ஏற போகிறோம். மிக பிரம்மாண்டமான அட்வென்ச்சர் மிகுந்த மலை. வாங்க நம்மளுடைய பயணத்தை தொடங்குவோம். இதெல்லாமே வந்துட்டு வழுக்கு போகிற மாதிரி தான். லைட்டாக மழை பெஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கட்டாய வழுக்கும். நீங்கள் வந்து வர மாதிரி இருந்தால் இந்த மலைக்கு வந்தீங்க அப்படின்னா, மழை பெஞ்ச டைமில் வரீங்க அப்படின்னா ரொம்ப சேஃப்டியாக வாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பாறைப்படிகள், கண்டிப்பாக வழுக்கும். ஓகேங்களா? பா செமையாக இருக்குதுங்க. காலங்காத்தால அன்னைக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்தப்போ வந்து சரியான வெயில், மத்தியான டைமில் ஏறணும். இப்போ காலங்காத்தால ஏறுறோம், வேற லெவல் இருக்குது கிளைமேட்டு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மேலே போய் காமிக்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுக்கு செம்ம கேங்கு வந்து கிடச்சிருச்சு மக்கள். நல்ல ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கேங்கு, சிறப்பாக இருக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு ஏஜ் பெருசுங்களா, அதனால் வந்து நல்லா என்ன சொல்கிறீங்களா, ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டோட அவங்களோட நானும் போகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மக்கள்ஸ் செம்மங்க. இப்போ நம்ம பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கட்டு கம்பி. இந்த கம்பியை தான் வந்து நம்ம தாத்தா இருக்காரு, நேற்று நைட்டு பார்த்தோம்ல, எங்கே தாத்தாவை காணோம், மேலே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். முன்னாடி போயிட்டாருங்களா? ஓ சரி சரி, தாத்தா முன்னாடி போயிட்டாராம்மா. அவரு போட்டதாங்க இந்த கம்பியெல்லாம். கடப்பாரு ஊழியில் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய 85 வருஷ அனுபவத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த கோயிலுக்காக இந்த மாதிரி வேலைப்பாடுகளை செஞ்சு தன்னுடைய திருப்பணியை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. மிகச்சிறப்புங்க. அதனால் வந்து இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே ஐயாவை தொட்டு வணங்கி எவ்வளோ தூரம் ஐயாவை நேசிக்கிறாங்க தெரியுங்களா? நேற்று நைட்டு தான் நான் பார்த்தேன். பசங்க வந்தோடனே அப்படியே நெடுஞ்சான்கிற ஐயாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த சிவனே ஐயா ரூபத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஃபீல் ஆகுது. இல்லை இந்த கம்பியில் இல்லைன்னு வைங்களா, ஏறது கொஞ்சம் சிரமம் தான். ஓம் நம சிவாய. கீழே இருந்து சின்ன ஒரு வியூ பாருங்க. இன்னும் மேலே போனால் அந்த வியூவில் என்ன சொல் 10% கூட தேராது. அந்த மாதிரி பயங்கரமான வியூவாக இருக்கும். கீரனூர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதோ பாருங்க, அங்கே ஒரு 20 வீடு 25 வீடு வரும்னு நினைக்கிறேன். அந்த ஊர் தான் கீரனூருங்க மக்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு இது இருக்குது தெரியுங்களா, இப்போ செடி இது என்ன தெரியுங்களா, லெமன் கிராஸுங்க. டீயில் போட்டு குடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். இதில் இயற்கையாகவே எலுமிச்சங்காயினுடைய ஸ்மெல்லுமே அந்த டேஸ்ட்டுமே இஞ்சியினுடைய டேஸ்ட் இருக்குல்ல, சுக்குனுடைய டேஸ்ட்டு ரெண்டுமே இருக்குங்க. சீரியஸாகவே செம்மையாக இருக்கும். இந்த இலை இருக்கலங்க எடுத்து கொண்டு போய் டீ வைக்கிறீங்களா, அதில் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்காமா. ரத்தத்தை சுத்தப்படுத்துறது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்காமா. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கண்டினியூட்டியாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களே தெரியும். நம்ம மோகமா வீடு வச்சிருக்காருலங்க, ஒரு டைம் கூட இதை பற்றி கூட பேசியிருப்போம். அந்த செடி தாங்க இது. இப்படி கசக்கி மோந்து பார்த்தோம்னா அந்த எலுமிச்சங்காய் ஸ்மெல்லும் இஞ்சி ஸ்மெல்லும் கலந்து அடிக்கும். லெமன் கிராஸ் இதுக்கு பேர். செம்மையாக இருக்குங்க. இது பாருங்க, கொண்டரங்கி மலையில் அங்கங்கே அப்படியே முளைச்சிருக்குது. கரெக்டாக நீ வேறு ஏதாவது தலைக்கு எடுத்துக்கிட்டு போட்டுறாதீங்க. கசக்கி மோந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காய் ஸ்மெல்லும் இஞ்சி ஸ்மெல்லும் அடிக்கும். செம்ம. இது பாருங்களேன், நான் கூட இதெல்லாம் வந்து வெளிநாட்டு புல் ரகம்னு நினச்சேங்க. இப்போ தான் தெரியுது. இங்கே பாருங்க எப்படி வளர்ந்துருக்குது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்களா மக்கள், எப்படி நம்ம ஒத்தடி பாதையில் நடந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி தாங்க, அங்கங்கே ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சில டைம் பாறை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அப்புறம் சில இடங்களில் வந்து சின்ன சின்ன படிகள் மாதிரி பாறையை செதுக்கியிருப்பாங்க. செமையாக இருக்குங்க. இங்கே பாருங்க ஐயா. ஓ நம சிவாயா. இதோ வந்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த மலையே ஒரு சிவன் தாங்க. இப்போ நம்ம சிவன் மேலே தாங்க நடந்தே போய்கிட்டு இருக்கிறோம். இது உணரணும். ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறது தெரில. உணர்ந்தீங்கன்னு வைங்களேன், வேறு லெவலு. இதை விட இன்னொரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு அண்ணா சொன்னார், தம்பி சட்டையில கழட்டிட்டு வாங்கப்பான்னு. எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? இந்த மலையிலேருந்து பட்டு அந்த இயற்கை காற்று உடம்புல படும்போது சும்மா குழு ஜில்னு காலையில் 5:30 குளிச்சிட்டோமா, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷம். வேஷ்டி சட்டை இல்லை, அப்படியே ஜாலியாக மலை ஏறிட்டு இருக்க. வாங்க போலாம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சில இடங்கள் வந்து கீழேருந்து இப்படி நெத்து குத்தலாக படிகள் ஏறுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அதிசயம் கிடையாது சார், இதெல்லாம் வந்து கஷ்டம் கிடையாது. இன்னும் நீங்கள் மலைக்கு மேலே போகும்போது பாறையிலேயே இப்படி ஏறணும். இப்படி பாறையில் இப்படி ஏறணும். எறும்பு மாதிரி, எறும்பு செவுத்துல ஊறணும் எப்படி போகும், நெத்து குத்தலாம் ஏறுமில்ல, அந்த மாதிரி ஏறணும். நெத்து குத்தலாம் ஏறணும். வேற மாதிரி இருக்க போது வாங்க பார்க்கலாம். ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் இருந்து வந்து அப்படியே நெத்து குத்தலாம் ஏறணும்.
பயங்கர த்ரில்லிங்கா அட்வென்ச்சரா இருக்க போகுது. வாங்க ஏறுமா. இந்த கம்பி கிட்ட தான் இப்ப நம்ம புடிச்சு நடந்துட்டு இருக்கிறோம்ல, இந்த கம்பி கிட்ட தான் நம்ம ஐயா இருக்காருல அவருக்கு போட்டதுங்க. அந்த பால் நாய்க்கர்னு சொன்னார் பாத்தீங்களா, நம்ம ஐயா போட்டதான் அந்த கம்பி கிட்ட எல்லாமே பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் எப்படித்தான் அவர் செஞ்சாருன்னே தெரியல. ஏன்னா இதெல்லாம் இந்த மேல போக 5 ரூபா இருக்கு. அந்த சொல்றது நெத்து குத்தலா இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் அவர் கம்பி கிட்டு போட்டது தான் மிக சாதனையான விஷயமே. பா அப்படியே கிளைம் பண்ணி ஏறிட்டே இருக்க வேண்டியதுதான். சே அடாடாடாடாடாடாடா, என்ன ஒரு ஆனந்தம் அந்த காத்து மேல படுறதுக்கும். சொல்ல வார்த்தையே இல்லைங்க மக்கள்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த நெத்து குத்தலாம் ஏறுன்னு சொன்ன பாத்தீங்களா, கொஞ்சம் தூரம் ஏறி வந்தீங்க அப்படின்னா இங்க ஒரு குகை ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வந்து பாண்டவர்கள் இருக்காங்களே, பஞ்ச பாண்டவர்கள், அவங்க வந்து வனவாசம் செய்தப்ப இந்த இடத்துல வந்து அந்த பகடை விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா ஒருத்தர் சொன்னாங்க. அது வந்து இந்த இடத்துல தானுங்களாமா. உள்ள குகைங்க பயங்கரமா இருக்கும். உள்ள போய் உட்காந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சிவா எப்போ சாமி மக்களுக்கு பாருங்க எப்படி இருக்குது எப்போ. சிவா ஓம் நம என்னங்கண்ணா 25 பேர் உள்ள இருக்கலாங்க. இதுல வந்து 25 பேர் உள்ள வந்து அடங்குங்களாமா, பிடிக்குமாமா அந்த இடத்துல. மேல பாருங்களேன், இயற்கையா அமைந்த ஒரு மோல்டிங், மேல மோல்டு போடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, மச்சி வீடுன்னு சொல்லுவோம், மாடி வீடுன்னு சொல்லுவோம்ல, இயற்கையான ஒரு மாடி வீடு மாதிரி குகை. பயமா இருக்குது. அதே சமயம் ஒரு அமுக்குச்சுன்னா சாணி தான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. பட் ஆனா அந்த மாதிரிங்க வேற மாதிரி, புரியுதுங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தவம் செய்யறதுக்குலாம் சூப்பரான ஒரு இடம். இதை விட நான் மேலே போனால் இன்னும் அட்டகாசமா இருக்கும். ஓய்வு எடுக்கிறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ரிலாக்ஸ் பண்றதுக்கு, டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் கேட்கும். செமையா இருக்கு. சிறாங்காடி வெளியே போலாம். ஓம் நம சிவாய. கொஞ்சம் பயமா இருக்குதுங்க. சிவா அப்பா பாத்தீங்களா, நம்ம கேங் நம்மளுக்காக மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பாருங்க. ஐயா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? வாங்க வர வர வர. அப்படிங்களா? இல்லை வேணாங்க, தண்ணி குடிக்க மாட்டேங்க. குளுக்கோஸுங்களா? ஓகே மக்கள், குளுக்கோஸ் சாப்பிடலாங்க. காத்து நிற்காது. அப்படியா? வாயில விட்டீங்களா? ஒன்றும் இல்லை. ஏன் நீங்க சாப்பிடலாம்? பரவாயில்லைங்க. சிவனடியார்கள் எல்லாருமே வந்து தாராள மனதை படுத்தியவர்களாக தான் இருப்பாங்க. இங்கே பாருங்களேன், நம்ம அண்ணாவுக்கு வந்துட்டு கொடுக்குறாரு. செம்மையா இருக்குது. சாப்பிட்டாலே அந்த இனிப்பு உள்ள போகும்போது நம்மளுக்கு எனக்கு அழு கொட்டிக்கிட்டீங்களா? நம்ம அண்ணன் தண்ணியில் கொட்டிக்கிட்டாராமா. அது எப்படி இருக்குது இந்த தருணம் உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கிழிச்சு காத்தடிக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்கள். சரிங்க. அத்தனை மூலிகை காற்று கலந்து சரி நம்ம காதுக்குள்ள போறப்போ எவ்வளவு பெரிய வருங்காலத்துல அல்லது அடுத்த இதுல வந்து நமக்கு சளி பிடிக்கிற அந்த ஒரு தொந்தரவே இருக்காது. சரி. இந்த காத்து நம்ம காதுக்குள்ள போகணும். இந்த காத்துக்காகத்தான் நம்ம இவ்வளவு தூரம் ஏறி வந்து இறைவனை தரிசிக்கிறோம். சரி. இறைவன் எல்லாம் மேல வச்சதுக்கு காரணம் இதுதான். அத்தனை விஷயங்களையும் நம்ம உள்வாங்கணும். சரி. மலை ஏறணும். மலை ஏறப்ப அத்தனை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்களும் நல்லா இருக்கும். சரி. இந்த காத்து வந்து நமக்கு முக்கியமா காதுக்குள்ள போகணும். காதுக்குள்ள போனாதான் சரி வரக்கூடிய மார்கழி தை மாசத்துல சளி பிடிக்காம நம்ம உடம்பு வந்து நம்ம பாதுகாத்து திடகாத்திரமா வச்சுக்க முடியும். அதுக்கு இந்த காத்து தேவை. இறைவனுடைய அருளால இன்னைக்கு இந்த காத்தை வாங்குறதுக்கு நம்ம சிவனடியார்கள் வந்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். சரிங்க, நன்றி 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 நன்றி. பாருங்க மக்கள், அறிவு சார்ந்த விஷயம் தெரிஞ்சுக்குங்க. வா, கொஞ்சம் தூரம் தான் அறிவு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட கீழே இருந்து ஒரு எத்தனை அடி தண்ணி அறிவு வந்திருப்பா? ஒரு 700 அடி சம்திங், 700 to 800 அடி அறிவு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் ஏற வேண்டிய அடிகள்லாம் பயங்கரமா இருக்குது. வாங்க அடி மேல் அடி வைத்து ஏறுவோம். அப்படி ஜாலியா போல வாங்க. இந்த இடத்துல இந்த கம்பி எப்படி வளைச்சு போட்டுருக்காருங்க. இந்த கம்பி வளைக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இதை வளைச்சு மலைக்கு வந்து முக்காவாசி மலையும் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம ஐயா தாங்க. எல்லாரும் அவர் எடுக்கிறாரு, அவரை நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல எப்படி இருக்குது தெரியுமா? சொர்க்கங்க. சொர்க்கம்ங்கிறது எது அப்படின்னா, கீழனூர் மலையை காலைங்காத்தால ஏறி பாருங்க. மத்தியானம் வந்து வெயில் அடிக்கும்,
காலையில ஏறி பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கம் இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்கலாம். இயற்கையான காற்று, குளுமையான காற்று, கண்டிப்பா உடம்பு உஷ்ணம் கூட குறைஞ்சு போயிடும். புளியோட உஷ்ணமே நீங்க இவ்வளவு ஏறி வந்துமே எப்படி இருக்கு தெரியுமா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் வந்துங்க, இன்ன வரைக்கும் வந்து மொட்டைப்பாறையில ஏறி வந்தோமா, இந்த இடம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு சுவங்கா இருக்கும், அதாவது கொஞ்சம் மரம் செடி கொடிகள்லாம் இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் வந்து மாமியார் மருமகள் புடின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து மாமியார் மருமகளும் வந்து இந்த இடத்துல வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டாங்களாமா தலைமுடியை பிடிச்சி. அதனால மாமியார் மருமகள் மயிர் புடின்னு சொல்லுவாங்க, இல்ல புடின்னு சொல்லுவாங்க நீங்களே. அந்த மாதிரி வருது. இந்த இடத்துல மட்டும் இந்த மொட்டை பாறை மலை மேல இந்த இடத்துல மட்டும் செடிகள் அங்கங்கே வளர்ந்து இருக்கின்றன. வாருங்கள் நம்மளுடைய ட்ரெக்கிங்கை தொடரலாம். மக்கள் இங்க பாருங்க, ஒரு நாய் ஒன்று மலை ஏறுதுங்க. அடே சாமி பாடுறா, பைரவர் ஏறி வராரு. பைரவர் இது ஃபுல்லா மலை ஏறி மாட்டு இருக்குதுங்களா? டாப்புக்கு வந்துரு மாட்டு இருக்குதே. தலைக்கு வருவாங்க. அதான் அங்க வந்து சரி, அவங்களும் தியானம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இல்ல எல்லா நாய்க்கும் இந்த குடும்பம் கிடைச்சிங்களா? இந்த நாய்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஏதோ ஒரு புண்ணியம் தான். மக்கள்ஸ் இங்க பாருங்க, இந்த பாட்டில்ஸு கொண்டு வர ஸ்நாக்ஸு பேக்ஸ்லாம் இருக்குல்லங்க, நெகிழி பை, பிளாஸ்டிக் பைக்கள், அதை எல்லாத்தையும் இங்கேயே போட்டு போயிடுறாங்க. இது ஒன்று தான் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். இங்கே பாருங்களேன். கண்டிப்பா ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா, கொண்டு வர மக்கள் திரும்ப அதை கீழே எடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே ஓகே. அதான் பிளாஸ்டிக் கொண்டு வர தப்பு இல்லை, அது கீழே கொண்டு போயிட்டாங்கன்னா ஓகே. கண்டிப்பா என்ன போடுறோமோ அதை கொண்டு போய் கீழே ஒரு வாரம் போட்டு போயிட்டா அதான் பூமிக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது. நான் பேசுறது கேக்குதா? அந்த மாதிரிதான் நீ கத்தோட போயிட்டு அப்பா என்ன காத்து தெரியுங்களா? ஹெலிகாப்டர் போனா எப்படி காத்து வருது? அதெல்லாம் சும்மா அதை விட ஒரு மடங்கு ஜாஸ்தியா இருக்கு போல. நான் கேக்குறேன், உங்களுக்கு புரியுதா? ஃபீல் பண்றீங்களா? சவுண்ட் கேக்குதா? காத்து சவுண்டு. நான் தான் மைக்கு போட பேசிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல இந்த கம்பி கட்டெல்லாம் போட்டுருக்காரு பாருங்க நம்ம ஐயா. அவரு சிவன் தானுங்க, சிவனுடைய அவதாரம் தானுங்க நம்ம ஐயா. அப்பா சாமி, நானா இங்க பாருங்க என்ன காத்திருக்குது. நிழலுங்க. ஆமாண்ணா, இப்பதான் நான் பாக்குறேன். மக்கள் இங்க பாரு, கொன்றை மலையினுடைய நிழல் அந்த 1001 படத்துல நடராஜருடைய உருவருக்குல்ல நிழல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. சூப்பருங்கண்ணா, செமையா இருக்கு. நான் எப்படி இருக்கேன்? இந்த இடத்துக்கு வந்தது காற்றினுடைய வேகம் அதிகமா இருக்கு. வரக்கூடிய சிவனடியார்கள் இந்த இடத்துல மிகவும் பாதுகாப்பா வரணும். என்ன காரணம்னா காற்றினுடைய வேகம் அதிகம், நம்ம என்ன பேசுறோங்கிறது தெரியாது. நம்மளுக்கு ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான அனுபவம். ஐயா சொர்க்கம் மாதிரி இருக்கிறதா? வாழ்க்கையினுடைய பிறவி பயன் அடைஞ்சிட்டீங்க. அப்பா எப்படின்னா இருக்குது? பயங்கரமா இருக்குதா? இங்க பாருங்க மக்கள், இந்த படியெல்லாம் கீழே எல்லாமே படிக்கற்களுங்க. நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம்ல, எல்லா படிக்கலும் இருக்குது. இந்த படிக்கலையில எப்படி செதுக்கிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இதோ பாருங்க, நம்ம கேங் மேல போயிட்டாங்க. இன்னும் மேல போக போக பயங்கரமா இருக்க போகுது. வா எப்படி போலாம் மக்கள்ஸ். ஒரு 2000 அடி பக்கமா ஏறி வந்த உடனே ரைட் சைடில் வந்து ஒரு குகை ஒன்று இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொண்டரங்க மலை வீடியோலையும் சொல்லியிருப்பேன். பட் அப்போ வந்து டீட்டெயிலோட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு டீட்டெயிலாக மறந்து போச்சு. வாங்க கோயிலுக்குள்ள பிரயாணம் பண்ணுவோம். உள்ள போயிட்டு நம்ம கேங் எல்லாமே வந்து சூடம்பத்தி வச்சு சாமி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். தியானம் பண்றீங்களா? ஓ சரி மக்கள்ஸ், தியானம் பண்ண போறாங்க. இது வேல் கொண்டு வரணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு, ஐடியா தோணுச்சு? எல்லா கோயிலும் வச்சுட்டு இருக்கீங்களா? எந்தெந்த கோயில் நாளைக்கு வச்சிருக்கீங்க? வெள்ளியங்கிரி வச்சிருக்கீங்க, அழகர் கோயில் மேல. ஓகே, அடுத்த நேரம் கொண்டரங்கி மலையில வேல் வைக்கிறீங்க. அருமைங்க ஐயா, சூப்பரா இருக்குங்க. பாருங்க மக்கள்ஸ்,
இன்னும் கொஞ்ச நேரத்துல இது வந்து உச்சியில தான் வைக்க போறீங்க? ஆமா சாமி. மலை உச்சியில? மலை உச்சியில. சரி 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 சூப்பருங்க. வேண்டுதலுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா நிறைவேற்றுவாருங்க ஐயா. சூப்பருங்க ஐயா. அப்படியே போ. அதிகமா பிஸ்கட் சாப்பிட்டா தண்ணி தேய்க்கணும். கீழே வரும்போது தண்ணி தண்ணியை தேய்க்காது வேலை பண்ண தண்ணி கிடைக்கும். அதுக்கடுத்து நான் பாருங்க இவர் தான் வந்து மேலே வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்றவரு. அண்ணன் இப்போ ஏறி வர்றாரு. போனோடனே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஏன்னா டெய்லியுமே ஏறிட்டு இறங்கிடுவீங்களா? டெய்லி ஒரு நாள் ஒரு ஏறிட்டு இறங்குறீங்க? பா வேற லெவல் தான். ஐயனை பார்க்கறது பக்கமா வந்தாச்சு. இங்க இருந்து பாருங்க கம்பி போட்ட நம்ம ஐயாவை வாழ்த்திக்கிட்டே இருக்கிறேன். நிமிடத்துக்கு ஒருக்க வாழ்த்திக்கிட்டே இருக்கிறேன். இதுலயே அப்படின்னா வேலையாவாதுங்கிற மலையில் ஏற முடியாது. நம்மளே சுத்த நேரம் இந்த மலையினுடைய பாறையில படுத்து சிவன் மேலேயே படுக்க போறப்போ, சிவலிங்கத்து மேலேயே. அப்பா என்ன ஒரு ஆனந்தம். 3000 அடிக்கு மேல வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட். பா எவ்வளவு கோடி கோடியா பணம் இருந்தாலும் செல்வ சுபபோகங்கள்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா செல்வம் கல்வி எத்தனை செல்வம் இருந்தாலும் இந்த செல்வத்துக்கு ஈடாகாதுங்க ஐயா. ஐயா கூப்பிடுறாங்க, போலாங்களா மேல? பூசாரி ஐயா மேல போயிட்டாரு, பூஜை பண்ணுவாரு. வாங்க போய் பூஜை பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து நம்ம அண்ணாரை வந்துட்டு பாய் பாய் கூப்பிட்டு இருந்தாங்களா. சரி சும்மா வந்து ஒரு பட்ட பேருக்காக பாய் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் தான் சொல்றாங்க நம்ம அவர் இருக்காரு, ப்ளூ ஷர்ட் இருக்காருலங்க, அவர் வந்து முஸ்லீம் ஆமாங்க. ஒரு நண்பர்கள் கூப்பிட்டாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு அன்புக்காக வராரு. எவ்வளவு பெரிய யூனிட்டி பாத்தீங்களா? எங்கேயுமே இந்த மாதிரி நடக்காது. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இந்த மாதிரி நடக்கும். உண்மையாலுமே பெருமையா இருக்குதுங்க. ஐயா உங்க பேருங்க ஐயா? இப்ராஹிம். பாருங்க அவர் பேர் இப்ராஹிம்ங்க. உண்மையாலுமே நினைச்சு பார்க்க அப்படியே உடம்பெல்லாம் மெலிசு இருக்குது. அதான் என்ன சொன்னாங்க, தென்னாட்டுடைய சிவனே போற்றி. நம்ம தென்னாட்டுல இறைவனை சிவன் அழைக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பெயர் வச்சு அழைக்கிறாங்க. இவங்களுடைய மதத்துல அல்லான்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்திலும் ஒரு பெயரான இறைவன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரே ஒருத்தர் தான். அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். உண்மையிலுமே எனக்கு மெய் சிலிருக்குங்க, உடம்பு சந்தோஷமா இருக்குதுங்க. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். அவ்வளவுதாங்க, பக்கமா வந்தாச்சு. இந்த மேடு ஏறணும் அப்படின்னா கோயில் வந்துடும். இந்த நெத்தேறி உள்ள போனோம் அப்படின்னா கோயில் வந்துடும். செம்மங்க. உண்மையாலுமே எனக்கு இந்த மதுரக்காரங்க இருக்காங்கல்ல பசங்க, அவங்க நினைச்சு பெருமையா இருக்குதுங்க. அவர் வந்து முஸ்லீமு, ஃப்ரெண்ட்ஸா போறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காப்ல. பரவாயில்ல, கிரேட். பரவாயில்ல. அப்போ இந்த படத்துல காட்டுறதுல உண்மைதான் போல. இந்த தெக்கத்தேரியாவில் வந்துட்டு இப்படித்தான் இருப்போம், பாசமா இருப்போம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. நான்லாம் அதெல்லாம் டைலாக்னு தான் நினைச்சேன். இப்பதான் உணர முடியுது. பரவாயில்லைங்க, இப்படியே இருப்போம், ஒற்றுமையா இருப்போம். மக்கள்ஸ் சொன்ன பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க, மேல வந்தாச்சு. இதோ பாருங்க, இதுதான் நம்ம ஐயனுடைய சன்னதி. மேல வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, டாகிஸும் மேல வந்துருச்சு பாருங்களேன். செம்ம. இப்போதான் வந்து பூஜைக்கு எல்லாமே வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இது எப்படின்னா ஒரு குடைவரை கோயில் மாதிரி பாறை இருக்கு மாதிரிங்க. பாறையை வச்சு அதை வந்து அப்படியே வந்து எப்படி சொல்றது, பாறைக்கு வெளியே கட்டடம் கட்டி ஒரு குகைக்குள்ள வந்து நம்ம ஐயன் இருக்கிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தெரியும், எந்த கோயிலையுமே வந்து நம்ம வந்து கருவறை ஷூட் பண்ணக்கூடாது. எதனால அப்படின்னா, சாமியை வந்து நான் இப்போ உங்களுக்கு இதுலேயே காமிச்சிட்டேன், வீடியோலேயே காமிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்காது. சாமி வந்து நேரில் பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த ஒரு திருப்தி இருக்கும், அந்த சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அதை மட்டும் நம்ம ஷூட் பண்ண முடியாது, மற்றபடி எல்லாமே ஷூட் பண்ணலாம். கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயிலா இல்லைங்க, சின்ன கோயில் தான். அதாவது மலைகள் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே, இப்ப வெள்ளியங்கிரி எடுத்துக்கங்க, சதுரகிரி எடுத்துக்கங்க, அதே மாதிரி வந்து கொண்டரங்கி மலையும் கூட கோயில் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனா பவர் வந்து வேற லெவலுங்க. சரி ஓகே மக்கள், கொஞ்ச நேரத்துல வந்து அமாவாசை பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படியே பார்க்கலாம். எப்படி இருந்துச்சுங்க தரிசனம்? எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்துச்சு. அருமையா இருந்துச்சுங்களா? அருமையா இருந்துச்சு. சரி சரிங்க. ரொம்ப மிகவும் சிறப்பு. சரிங்க. வந்து ஐயனை தரிசிக்கிறது கொடுத்து வச்சிருக்கணுங்க. சரி சரி சரிங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு.
எப்படி இருந்ததுங்க? மிகவும் சிறப்பாக இருந்தது. சரிங்க. சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றதா முழுசா பார்த்த பலன் இங்க மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. வேற எந்த கோயிலையும் நாங்க இந்த மாதிரி அபிஷேகத்தை வந்து முழுசா பாக்குறதுக்கான பலன் கிடைக்கல. சரிங்க. இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. சரி சரி சரி. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்களா? சந்தோஷம். சாமிக்கு வந்து உள்ள வந்து பூஜை நடந்துருச்சுங்க. பூஜை நடந்ததுக்கு அப்புறம் அவளும் நாட்டு சர்க்கரைங்களா? நாட்டு சர்க்கரை தானே. அவளும் நாட்டு சர்க்கரை வந்து கொடுக்குறாங்க. வாங்க சாப்பிடலாம். பாத்திரம் இல்ல அப்படிங்கறனால அவ்வளவு ஊற வைக்கலீங்க. உள்ள வந்து நெய், நாட்டு சக்கரை, அவளு மூணுமே. அவளு வந்து ஊற வைக்காத அவள் சூப்பரா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. உள்ள சாப்பிடப்பா. வாடா வா, கீழே வா. அதனாலதான் பயப்படுறேன். வா. மக்கள் சிறப்பாக தரிசனம் முடிந்தது. சிவனை சந்தோஷமா பார்த்தாச்சு. நிம்மதியா இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர்காரர் ஒருத்தருங்க. ஐயா வணக்கங்க ஐயா. எந்த ஊருங்க கோயம்புத்தூர்ல? இடிகரை துடியூர் பக்கத்துல. சரி சரிங்க. எப்படி இருந்தது தரிசனம்? எப்படி இருந்ததுங்க? தரிசனம் சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்ததுங்களா? மக்கள் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேடி கிடைக்குது பிரசாதம். தேடி வருது புளி சாப்பாடு. செம்மையா இருக்குதுங்க. சரி ஓகே மக்கள், கீழே வந்து ஐயனை பார்த்துட்டோம். மலையினுடைய டாப் எண்ட் வந்து நம்ம மேலே போகணும். அது செம்மையா இருக்கும். மேலே போனா பூமி விட்டு மேலே போய் ராக்கெட்ல போய் பார்த்தே போய் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் வியூவு. பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு காட்டுற வாங்க போலாமா? கொஞ்ச தூரம் நான் இங்கிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா அங்கே போயிட்டு சங்கிலி ஒன்று இருக்கும். அதை பிடிச்சி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு டைம் போயிட்டு வந்துருங்க. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். வாங்க போகலாம். இறைவனை வந்து பார்த்தேன். பட் கொஞ்சம் லைட்டாக கூட்டம் வந்ததுங்களா. சரி ஓகே நம்ம அடுத்தவங்களுக்கு வழி உள்ள அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்களேன். இங்கே ஒரு குகை மாதிரிங்க. குகை தான். உள்ளே வந்து ஒரு சாமி ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து அந்த காலத்து சித்தர்கள் வந்து தவம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு இந்த ஆடுபுலி ஆட்டம் இருக்குது இல்லைங்க, அதனுடைய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக பண்ணதா இல்லை முதல்ல இருந்தே இது இருக்குதா எனக்கு தெரியல. சரி நான் போகலாம். இதுதான் மேலே போகணும். எல்லா பக்கம் கம்பு கட்டு கம்பி வச்சிருக்காங்கப்பா. வேற லெவல். மேலே எப்படின்னா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுங்களா? செல்ஃபி செம்மையா இருக்கு. அதான் சரிண்ணா பாட்டு வாங்க. சரிங்க. மக்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு சுனை ஒன்று இருக்குங்களாமா. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே போகலாங்க. போங்க, நீங்களும் சுனை நீரை பார்க்குங்கள். வருகிறேன். குடிக்கலாம். குடிக்கலாங்களா? ஓ சரி சரி. உள்ளுவாங்க குடிக்கும். அருமையா இருக்குங்க. அருமையா இருக்குங்களா? மூலிகை தீர்த்தம். தாராளமா குடிக்கலாம். அதாவது எந்த ஒரு அசுத்தமும் இல்லாம, அசுத்தம் இல்லாம நல்லா நீட்டா இருக்கு. ஒரு தேன் பூச்சி ஒன்று. சுனை நீர் பருகலாமா? அந்த மலை தண்ணி டேஸ்ட் இருக்கும்லங்க, அதே டேஸ்ட் தான். நல்லா இருக்கு. சரி ஓகே மக்கள், அப்படியே பார்க்கலாங்க. ஜாலியாக இருக்குதுங்க இன்னைக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சூப்பராக இருக்கு. ஏன்னா நம்ம கூட வர ஆளுகள் அப்படி. அப்பா நெக்ஸ்ட் வாங்க. இங்கே தான் ஒரு பெரிய சுனை இருக்கும் போல, அங்கே போய் பார்ப்போம். இந்த சுனை பாருங்க, இதெல்லாம் வந்து பாசான் பிடிச்ச மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஸ்பாட்டு. பா இந்த இடத்துக்கெல்லாம் வரணும்னா சிவனோட அருள் இருந்தா மட்டும்தாங்க வர முடியும். கண்டிப்பா 100% உண்மைங்க ஐயா. ஐயா எப்படி இருக்குதுங்க? இப்போ நம்ம நிக்கிற திசை வந்து கிழக்கு. சரிங்க. சூரிய பகவானை பார்த்துட்டு இருக்கிறோங்க. சரிங்க. உண்மையிலும்
மனிதர்கள் பிறந்த ஒரு பிறவி பயன் அடையணும்னு சொன்னா சரி, இந்த மலைக்கு ஒரு முறையேனும் வந்துட்டு போங்க. ஒரு முறையேனும் வந்துட்டு போங்க. சரிங்க ஐயா. கண்டிப்பா வந்து நம்ம அவசியம் வர வேண்டிய ஒரு ஸ்தலம். சரிங்க. இயற்கையினுடைய படைப்புகளை நம்ம பார்க்க வேண்டிய, பார்த்து அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு. சரிங்க. அதுல இது ஒரு மலை. இயற்கை வடிவத்தில் சிவலிங்கம் போன்ற காட்சியளிக்கக்கூடிய இந்த கொண்டரலிங்க மலைக்கு பக்தர்களாகிய அனைவரும் ஒரு முறையா வந்து தரிசித்துட்டு போங்க இந்த சிவர் பெருமானை. இனிமேல் தான் வேலை மேல கொண்டு போறீங்களா? ஓகே ஓகே ஓகே. வாங்க, வேலை நேரம் ஆச்சு, லேட் ஆயிடுச்சு. நாங்க எல்லா இடத்துலயும் பாத்துட்டு வரோம்ல. சொனையெல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் பார்த்தாச்சு. நல்லா இருக்கா மக்கள்? நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல சங்கிலி பிடிச்சி மேலே வரணும். இந்த இடத்துக்கு பேர் தான் சங்கிலிப்பாறை. ஏறிடுவோமா? நாங்களே ஏறுறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மக்கள் பாருங்க, இந்த சங்கிலி பிடிச்சா மேலே ஏறணும். தலைவரா, இந்த போனை மேல கொண்டு போங்க, ஏறத எடுத்து கொடுங்க. வாங்க பிரதர், வாங்க. நம சிவாய நம. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பிரதர் வந்துட்டாரு. அம்மா. ஓகே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நமக. இங்க பாருங்க, அவ்வளவுதான். இந்த கொஞ்ச தூரம் அவ்வளவுதான். அதே பண்ணா மேல வந்தாலும் உச்சிக்கு போயிடலாம். கொண்டரிக்கை மலையினுடைய கொண்டைக்கு போறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பா, இங்க வந்தோன்னே என்னால ஆர்வம் தாங்க இல்லைங்க. உச்சிக்கு வந்துட்டேங்க. வா. மக்கள்ஸ், இதுதான் கொண்டரங்கி மலையினுடைய உச்சி. இங்க பாருங்க, தேசிய கொடியெல்லாம் பறக்க விட்டுருக்குறாங்க. சுதந்திர தினம் வந்தது இல்லைங்க நேற்று, அதனால செம்மங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கம்பம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து அர்ஜுனன் வந்து தவம் செஞ்சாராமா. அர்ஜுனன் தவம் செஞ்சாரா இந்த இடம். வார்த்தைகள் வர மாட்டேங்குதுங்க. நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். இருக்கிறது அவ்வளோ ஹைட்டு, கிட்டத்தட்ட 4000 அடிக்கு பக்கமாக இருக்கிறோம். மக்கள், சாமி பிரசாதங்க, பழங்குத்தி மேலே. இங்க வந்து நிக்கும்போது என்ன தெரியுங்களா, நம்ம நல்லா ஸ்டடியா நின்றுருவா. இது சொல்ல முடியாது, ரொம்ப ஹைட் அதிகமா இருக்கு. அந்த ஏரியா வந்து காத்து அதிகமா அடிக்கக்கூடிய ஏரியா. இதுக்குன்னு ஒரு காத்து அடிச்சுன்னா டப்புன்னு கீழே தள்ளிடும். அதுதான் பிரச்சனை. அதனாலதான் வந்து இந்த இடத்துல இங்கே சேஃப்டியா எழுதுங்கன்னு சொல்றது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே ஏமாத்திரும். வல்ல சொல்றது, வல்லவனையும் தட்டு வழுக்கு பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஒட்டஞ்சத்திரம் இந்த பக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த பக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா மூலனூர், பழனி, இந்த ஏரியா ஃபுல்லுமே தெரியுது. இந்த ஏரியாவினுடைய அழகை ரசிக்கணும் அப்படின்னா ட்ரோன் ஓட இவ்வளவு ஹைட்லாம் பறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ட்ரோன்ல இவ்வளவு ஹைட் பறக்காது. நீங்க மேல ஏறி வந்து பாத்தீங்க அப்படின்னா அசந்து போயிருவீங்க, மிரண்டு போயிருவீங்க. அந்த மாதிரி ஒரு வியூ தெரியுதா? அந்த எஜ்ஜுக்கு போறதுக்குள்ள பயமா இருக்குதுங்க. அவ்வளவுதான் வேண்டாம். ரொம்ப நம்மளுக்கு சேஃப்டி முக்கியம். வேற லெவலுங்க. ஒக்கு வந்து காமிக்கிற சரியா? தெரிகிறதா? சொவ்வா கீழே பார்த்தோம்னு வைங்களா, அப்படியே கண்ணு அப்படியே சுருன்னு சுத்தோட கிருக்குன்னு வந்துரு. அதனால கீழே பார்க்க மாட்டேன், கேமரா மட்டும் பார்க்குறேன். பட்டாசா இருக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இந்த கொண்டரங்கி மலையை என்ஜாய் பண்ணுங்க. அதே சமயம் இங்கே மேலே உச்சிக்கு வரீங்க அப்படின்னா தயவு செய்து வீரசாகசமெல்லாம் பண்ணாதீங்க. சேஃப்டியாக இருங்க சரிங்களா? அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எலும்பு கூட கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தோம்னா ஒரு அண்ணா வந்து மிச்சர் கொடுத்தாரு. இந்த மிச்சரை இவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து சாப்பிடும்போது இந்த மிச்சரோடைய டேஸ்ட் மட்டும் இல்லை, இந்த என்ன சொல்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி. நாக்கும் சுவையறியும், கண்ணும் சுவையறியுது, உடம்பே மெய் சேர்க்குதுங்க. சாப்பிடலாமா? வேற லெவல். இங்கே பாருங்க, நம்மளுக்கு மல்லீஸ்வரர் வந்து தேடி தேடி கொடுக்குறாரு. இதோட எத்தனை பிரசாதம் நம்மளுக்கு வந்துருச்சு. பழம், மிச்சரு, அது கீழே ஒரு புளி சாப்பாடு, இங்கே கொஞ்சம் புளி சாப்பாடு. வேற லெவலுங்க.
இதாங்க சிவனடியாருங்க. சிவனை கும்பிட்றவங்க எல்லாமே வந்து தனக்குன்னு எதுவுமே வந்து யோசிக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுத்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் எண்ணங்கள் இருக்கும். அது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இங்கே வந்து அமாவாசை அப்படிங்கிறனால வந்து நம்ம எல்லாருமே நிறைய பேர் இருக்கோமோ, அதனால் வந்து அந்த ஒரு வைப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. சோலோவாக வந்து யாருமே இல்லாத டைமில் சோலோவாக வந்தோம்னு வைங்களேன், தன்னந்தனி இருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் தியானம் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. சும்மா வந்து உட்காந்து இந்த உலகத்தை அப்படியே சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே மனசில் இருக்கிற கவலையெல்லாம் பறந்து ஓடி போயிடும். இவ்வளோ உலகத்தில் நம்மள ஒரு தூசு தான், நம்மளுக்கு வரக்கூடிய கவலைகளெல்லாம் அதோட ஒரு மேட்ரல் அப்படின்னு தோன்றும். எதுனாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது வேற மாதிரி வைப்பு கிடைச்சிடும் உங்களுக்கு. தனியாக வரணும், அதுதான் மேட்ரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு பக்தர்களோட என்ஜாய் பண்ணுறோம். ஐயா எப்படிங்க இருக்குது இந்த இடம்? மனித பிறப்புல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம். சரி. மற்றும் அதை அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சரி, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, மனிதன் கவலையை மறக்கணும். கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. இந்த பரந்த உலகத்துல இந்த கிராமமா நினைக்காதீங்க. சரி, இது நம்ம மனித மனங்களை சுத்தி இருக்கிற கவலையா நினைங்க. ஆனா இந்த கவலை நீங்க கீழே இருக்க வரைக்கும் தான். ஆனா இந்த கொண்டரங்கி மலைக்கு மேலே ஏறிட்டீங்கன்னா இந்த கவலையே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா மாறி மனசுக்கு ஆத்ம திருப்தி கொடுக்கும். பிறவி பயன் அடைஞ்சதுக்கான பாக்கியம் கிடைக்கும். அவசியம் கண்டிப்பா எல்லாரும் ஒரு முறை மல்லிகார்ஜுனேஸ்வரர் வந்து நீங்க தரிசிக்கணும்னு நான் வேண்டுறேன். நன்றிங்க, நன்றிங்க. இந்த கம்பந்தான் மக்கள்ஸ் மேலே இருக்கக்கூடிய உச்சியில் இருக்கக்கூடிய சாமிங்க. இங்கே வந்து மாலை போட்டு ஃபுல்லாக அவங்க எல்லாம் வந்து வேல் நட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மதர்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து வேல் நட போகிறாங்க. மக்கள்ஸ் ஒரு கையில் கொடுக்கறது மறு கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது வந்து விளம்பரம் கிடையாது. இப்போ வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் இன்னொரு நண்பர் பார்த்தாரு, எங்களை பார்த்தாரு, அவர் எடுத்தாரு. பின்னாடி வரவங்க எல்லாருமே இங்கே பாருங்களா, அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி மலையில கிடக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலையும் சவுக்காயத்தையும் எடுத்துட்டு வராங்க. கொண்டரங்கி மலையில இன்னைக்கு நம்ம கொண்டரங்கி மலை தான் வந்து உங்களுக்கு தெரியும். அங்க கிடக்கக்கூடிய இங்க பாருங்க, எங்களால முடிந்த குப்பைகளை நாங்க இன்னைக்கு வந்து அற்புதப்படுத்திட்டு இருக்கிறோம். நீங்களும் தான் இங்க பாருங்க, எங்களை பார்த்தாங்க, அவையில வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி இது எதுக்காக வீடியோ பண்ற அப்படின்னா, நாலுமே இந்த மலைக்கு வரவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்க இந்த தவறை செய்ய மாட்டீங்க. உங்களால முடிஞ்ச குப்பையை நீங்களும் எடுத்துட்டு போவீங்க. ஐயா, சிவபக்தர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, எந்த மலைகளுக்கு ஏறினீங்கனாலும் அந்த மலையில் இருக்கிற வாட்டர் கேன் குப்பைகள் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு கீழே வாங்க. மேல இருந்து கீழே கொண்டு வந்து சேர்த்திருங்க. தயவு செய்து எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா இந்த மலை இல்ல, எந்த மலையா இருந்தாலும் எந்த மலைக்கு போனீங்கனாலும் உங்களால முடிஞ்ச குப்பையை எடுத்துட்டு கீழே வாங்க. கண்டிப்பா. இதெல்லாம் சூப்பருங்க. பக்கம் வந்து பொறுமையா நிம்மதியா ஜாலியா சாப்பிட்டுங்க அப்படியே கிளம்பலாங்க. வேற லெவல். அங்கிருந்து மலை இறங்கி கலப்பா வந்தோம். அறுசுவையான அன்னதானம் போடுறாங்க. நல்லா சாப்பிட்டு திருப்தியா போலாமுங்க. ஓகே ப்ரோ. எல்லாம் எந்த ப்ரோ நீங்களா? ஒரு யூடியூபருங்க, வீடியோல நல்லா பண்றாரு. பாக்குற மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி. நான் சொல்ல வேண்டியது நம்ம தலைவர் கிட்டமே சொல்லிட்டாங்க. பெல் கிளிக் பண்ணி. நீங்க எந்த ஊருங்க? தாராபுரங்களா? போனா இதுல கடைசியில இந்த மாசத்துலயே பௌர்ணமி அப்ப நாங்க பருவதமலையில இருக்கிறோம். அமாவாசை அப்ப இந்த மாதிரி இங்க இருக்கிறோம். ரைட் ரைட். நம்ம தலைவர் வந்து போன பௌர்ணமியில வந்து பருவதமலையில இருந்தாராமா. அமாவாசைக்கு வந்து நம்ம கொண்டரங்கி மலை வந்துட்டாருங்க. நீங்க சரிங்களா? சரி சரி. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்துங்க, இந்த அமாவாசை, பௌர்ணமி, கார்த்திகை தீபம் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் தான் காலையில 5 மணிக்கே வந்து கோயில் மேல ஓபன் பண்ணீங்க. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீக்கிருப்பாங்களாமா. மற்ற நாட்கள் எல்லாமே வந்து கோயில் வந்து காலையில 6 மணிக்கு ஓபன் பண்ணாங்க. காலையில 6 மணி இல்ல, ஒரு 8-9 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணி மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் மேல பூசை பண்ணி கொஞ்ச நேரம் இருந்தாலே வந்துருவாங்க. ஸோ அதனால வந்து முக்கியமான நாட்கள் வந்தீங்க அப்படின்னா தான் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீக்கிருப்பாங்க. சாப்பாடு செம்மையா இருக்குது. நல்லா இருக்குதுங்களா? அருமையா இருக்கு. இதோட தான் நான் ஈஸியா பண்ண ஆரம்பிச்சேன். அலுமினிய பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறேன் வரும் வீடியோ.